ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 15வது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், 15வது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஒரு திரைப்படத்திற்கு 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். 15வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி 14வது நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் 188 கோடி வரை வசூல் பண்ணியிருந்தது. இந்த நிலையில் 15வது நாளில் 2 கோடியே 50 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 15வது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் 190 கோடியே 50 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து 2 நாட்கள் ஹாலிடேஸ் வர்றதுனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வசூல் அதிகரிக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்கள். தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் இதுவரையும் 190 கோடியே 50 லட்சம் வரை கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.